வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு கிராமத்துக்கு கிராமம் பொதுமக்கள் சந்திப்பை இன்றைய தினம் அனுராதபுரம் நொச்சியாக பகுதியில் முன்னெடுக்க உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி மற்றும் ருவன் வெளிசாய விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் கிராமத்துக்கு கிராமம் என்ற துணிப்பொருளில் மக்களை தெளிவுபடுத்தும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் கிராமத்துக்கு கிராமம் பொதுமக்கள் சந்திப்பை நாடளாவிய ரீதியில் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகளை இந்த வாரம் முதல் முன்னெடுப்பதற்கு பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது. இதற்கமைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வ அறிவிப்பை விடுத்ததன் பின்னர் வேட்புமனு தாக்கலுக்கான நேர்காணலை நடத்தவுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். நாட்டில் மற்றும் ஒரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலேயே இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் கல்கமுவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டு அவர் சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய பலர் இந்த மாதத்தினுள் கைதாவார் எனவும் தெரிவித்தார். தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பல வருடங்களின் பின்னர் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது மிகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் செய்யப்பட வேண்டியதொரு செயற்பாடாகும். ஏனென்றால் எம்மிடம் பெரிய அளவில் டாலர் கையிருப்பு இல்லை. 5 வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை. ஒரே தடவையில் வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்து சிக்கல் ஏற்படுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படும். எனவேதான் மேலதிகமாக வாகனங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதிக்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு மாறாக படிப்படியாக அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். தற்போது வாகனங்களின் விலை அதிகரித்தாலும் சில நாட்கள் செல்லும் போது அதனை குறைப்பதற்கும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இதேவேளை விவசாயிகளுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 15,000 ரூபாவாக இருந்த உரமானியம் 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதனை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். உண்மையில் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளதால் புதிய வேலை திட்டங்களில் அவதானம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலும் சிலர் சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்து பயன்படுத்தியுள்ளனர். அவ்வாறான மேலும் சிலர் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். 1,80,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 5ஆம் திகதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 60,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 90,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நாட்டில் சிக்கின்குனியா நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். மழைக்காலத்தில் நுளம்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதே இதற்கு காரணம் என குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். காய்ச்சல், மூட்டுவலி, உடல்வலி மற்றும் மூக்கை சுற்றி கருமையாக மாறுதல் ஆகியவை சிக்கின்குனியாவின் அறிகுறிகளாக இருக்கலாம் என்று நிபுணர் குறிப்பிட்டார். இதேபோன்று அறிகுறிகள் தொடர்ந்தால் மருத்துவமனைக்கு சென்று உடனடி சிகிச்சையை பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நுளம்புகளின் எண்ணிக்கையை குறைப்பதில் பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா கேட்டுக் கொண்டார். 2025 தொடக்கம் 2026 ஆண்டுக்கான இந்திய அரசாங்கத்தின் பாதீட்டில் இலங்கைக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனினால் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட பாதீட்டு உரையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் பாதீட்டில் வெளிநாடுகளுக்கு உதவியாக வழங்குவதற்கு 5,483 கோடி இந்திய ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்டைய நாடுகளில் நீர்மின் நிலையங்கள், வீட்டு வசதிகள், வீதிகள், பாலங்கள் உள்ளிட்ட திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்க
ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்தியாவின் பாதீட்டில் வெளிநாடுகளுக்கான ஒதுக்கத்தில் பூட்டானுக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த பாதீட்டில் ஒதுக்கப்பட்டிருந்த 2068 கோடியை விட அதிகமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதால் அதற்கான ஒதுக்கீடு 245 கோடி இந்திய ரூபாவில் இருந்து 300 கோடி இந்திய ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பங்களாதேஷிற்கான நிதி ஒதுக்கீடு 120 கோடி இந்திய ரூபாயாக உள்ளதுடன் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான நிதி உதவி 200 கோடி இந்திய ரூபாவில் இருந்து 225 கோடி ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கான ஒதுக்கீடு 90 கோடி இந்திய ரூபாவில் இருந்து 60 கோடி இந்திய ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஆப்கானிஸ்தானுக்கான நிதி உதவியும் 200 கோடி இந்திய ரூபாவில் இருந்து 100 கோடி இந்திய ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. ஜேர்மனியின் முன்னாள் ஜனாதிபதியும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் பிரதானியுமான ஹோர்ஸ்ட் ஹோக்லர் தமது 81வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். பொருளாதார நிபுணரான இவர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக பதவி வகித்திருந்தார். அதன் பின்னர் அரசியலுக்கு பிரவேசித்து ஜேர்மனியின் ஜனாதிபதியாக தெரிவானார். 2004 ஆண்டு முதல் ஜேர்மனியின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட இவர் 2010 ஆண்டு வரை குறித்த பதவியை வகித்தார். 2010 ஆண்டு இரண்டாவது முறையாகவும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் தமது பதவியில் இருந்தும் விலகியிருந்தார். 19 வயதுக்கு உட்பட்ட மகளிர் 2020 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. குறித்த போட்டி இலங்கை நேரப்படி இன்று மதியம் 12 மணிக்கு ஆரம்பமாகி மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெறுகின்றது. ஆஸ்திரேலிய மகளிர் அணியுடனான முதலாவது அரையிறுதிப் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க மகளிர் அணி முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தெரிவானது. இதனை அடுத்து இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக இடம்பெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாச வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணியும் இறுதிப் போட்டிக்கு தெரிவானமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.